ஸோ இது வந்து ஜேடபிள்யூ கொஸ்டின், ஜேஇல கேட்ட கொஸ்டின் 2019 2019 கேட்டிருக்காங்க. ஸோ கான்கேவ் மிரர். இது கொஸ்டின் கொஞ்சம் படிச்சுட்டு உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே சார். எல்லாமே சொல்லியிருக்கு பாருங்க. கான்கேவ் மிரர்ல ஃபோக்கல் லென்த் கொடுத்தாச்சு, ஃபோக்கல் லென்த் மென்ஷன் பண்ணியாச்சு. அப்புறம் வேற டீடைல், நியூமெரிக்கல் டீடைல் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் ஆஃப் 5ன்னு எழுதியிருக்காங்க. ஓ தேங்க்யூ. ஸோ தி டிஸ்டன்ஸ் அட் விச் யூ ஹோல்ட் த மிரர் ஃப்ரம் யுவர் ஃபேஸ் இன் ஆர்டர் டு தேங்க்யூ see your image uprightன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து கான்கேவ் மிரர், இது வந்து பிளேன் மிரர் கிடையாது, இது கான்கேவ் மிரர். ஓகேங்களா? சரி. ஸோ மேக்னிஃபிகேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க 5ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? U கண்டுபிடிக்கணும். The distance at which you hold the mirror. U வந்து நீ கண்டுபிடிக்கணும். அதான டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மேக்னிஃபிகேஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதியிருக்கணும்னு பார்க்கணும். சார் -v/u. மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன எக்ஸ்பிரஷனுங்க? -v/u. -v/u. சரி. ஸோ அப்போ இவங்க சொல்லிட்டாங்க இந்த வேல்யூ வந்து என்ன வச்சுக்கலாம் 5ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/f = 1/v + 1/u. 1/v + 1/u = 1/fன்னு எழுதலாமா? அப்போ பாருங்க நமக்கு தேவை v. அப்போ v இங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் uல மாத்திக்கலாமா? அதுக்காக இந்த மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ v = நீங்க என்ன எழுதுவீங்க? -5u. -5uன்னு எழுதிடுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் நான் 1/5u ஆயிரும் ப்ளஸ் 1/u ஆயிரும் = 1/fன்னு ஆயிரும். சரிதானுங்களா? ரைட். சரி. இப்போ எழுதிக்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்து சைன் கன்வென்ஷன் முக்கியம். நம்ம கேட்டுங்களா? சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்றேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? -1/0.4 அப்படின்னு எடுத்துக்குவேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் என்னது எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எல்லாம் எடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்? என்ன வேல்யூ வரும்? சார் -5u தான் சார். -5 தம்பி இதுக்கு எல்சிஎம் எடுத்து இது ஃபைனல் இதுக்கு என்ன வரும்னு கேட்குறேன் தம்பி. நான் 1/, இது ஆக்சுவலாக -5uன்னு இருக்கு, ப்ளஸ் வந்து 1/uன்னு இருக்கு. இதுக்கு எடுத்த ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்குறேன். இதோட ஃபைன் இதுக்கு உண்டான ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு கேட்குறேன் நான். நீங்க மறுபடியும் இடையில பாடுறா மறுபடியும். இனி அதுக்கப்புறம் 4u/5u²ன்னா மறுபடியும் நான் வந்து இது ஸ்கொயர் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் 4/5u அடிக்கணும். இதுல இதுதான் ஃபைனல் ஆன்சரு. இத ஃபைனல் ஆன்சர். அப்புறம் இதோட கொண்டு வந்து நிறுத்துறீங்க. நானே என்ன சொன்னேன்? இதுக்கு இதனுடைய ஃபைனல் இதுக்கப்புறம் ஃபைனலா என்ன வருதுன்னு சொல்லி கேட்கிறேன் நான். ஸோ 4u 5u² எடுக்கிறீங்க. அப்போ 4/5u அதுதான் கரெக்டா வரும். சரிதானுங்களா? சரி. ஸோ இப்போ வந்து பாருங்க, இப்போ 4/5uன்னு வந்துருச்சு. என்னங்க இதுதாங்க 4/5uன்னு இருக்கு, = -1/0.4ன்னு இருக்கு. இது போனா 4 × 0.4 மாறப்போகுது. /5 இங்கே இருக்க போகுது. மைனஸ் சைன் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த u இங்கே போயிட போகுது மேல.
ஸோ மைனஸ் 1.6 டிவைடட் பை 5ன்னு வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நாம டிவைட் பண்ணணும். யூக்கு இதுதான் ஆன்சர் வருது. ஸோ 1.6 5ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது ஆன்சருங்க? 1.6 5ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு மேடம்? 0.85 0.3 0.3 வேற ஏதாவது டெசிமல் வருமா அதுக்கப்புறம்? Yes, sir. 0.32. அப்புறம் நீங்க வேற என்ன சொன்னீங்க? ஆமாங்க சார். ஸோ u ஈக்குவல் டு மைனஸ் 0.32 கரெக்டுங்களா?